بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய 2 பெருநாட்களிலே ஹஜ்ஜி பெருநாள் என்ற இந்த சிறப்பான நாளின் வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஹஜ்ஜி பெருநாள் என்று சொன்னவுடன் முழு மனித குலத்திற்கும் வழிகாட்டியாக இறைவனால் அனுப்பப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தான் நம்முடைய உள்ளத்திலே நிழலாடும். அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற விதமாகத்தான், அதை பின்பற்றுகிற விதமாகத்தான் இந்த ஹஜ்ஜி பெருநாளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. இந்த பெருநாளுடைய தத்துவத்திலே கூட ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. ஒரு மனிதன் தியாகம் செய்வது என்று சொன்னால் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான் முழுமையான உதாரணமாக சொல்ல முடியும். அவர்கள் மகனை அறுத்து பலியிட முன் வந்தது மாத்திரமில்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தன்னுடைய மனைவியையும் கைக்குழந்தையும் பாலைவன பெருவெளியிலே கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறார்கள். ஒரு பெண்ணையும் ஒரு கைக்குழந்தையையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக பாலைவனத்திலே கொண்டு போய் விட யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு தியாகம். இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதித்து பார்த்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அனைத்திலும் அவர் முழுமையாக வெற்றி பெற்றார். அல்லாஹ் என்ன பரீட்சை வச்சாலும் அதுல தேறி விட்டார். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கலீல் என்று சொல்கிறான், நண்பன். மனிதன் அல்லாஹ்வுக்கு நண்பனா இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நண்பனா இருக்கிறார் அல்லாஹ்னு இன்னொருத்தர் இருந்தா தான் இருக்க முடியும். தன்னுடைய சக இனத்தவர்களைத்தான் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஆனால் பல்லாயிரம் கோடி மக்களை அல்லாஹ் படைத்துவிட்டு ஒரே ஒருவரைத்தான் நண்பர் என்று சொல்கிறான். இத்தகத் அல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டான். அப்ப முழு மனித குலத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற உயர்ந்த இடத்தை பெறுகிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெறுகின்ற படிப்பினைகள்ல முக்கியமான ஒரு படிப்பினையை தான் இன்றைய தினம் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன படிப்பினை? மனிதர்களுடைய உயிர்கள் புனிதமானவை, மனிதர்களுடைய உயிர்கள் மகத்தானவை. ஆன்மீகத்தின் பெயரால் மனித உயிர்களை அழிக்க கூடாது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில கிடைக்கின்ற முக்கியமான ஒரு படிப்பினை. இந்த பெருநாளில் கிடைக்கக்கூடிய முக்கியமான படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், ஏன் இன்று கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், கடவுளை நேசிக்கிறோம் என்கிற பெயரில், கடவுளை மதிக்கிறோம் என்ற பெயரில், கடவுளுடைய அன்பை பெறப்போகிறோம் என்ற பெயரில் மனிதர்களை கடவுளுக்கு பலியிடுகிறார்கள். நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். புதையல் கிடைக்கும் என்பதற்காக பெத்த பிள்ளையே நரபலி கொடுக்கிறார்கள். நரபலி என்றால் மனிதனை கடவுளுக்காக வேண்டி பலி கொடுப்பது. அப்ப மனிதனை கடவுளுக்காக பலி கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு பல மதங்களிலே காணப்படுகிறது. எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. நம்ம கடவுளுக்கு என்னமா செய்யணும், பெருசா செய்யணும், உயர்ந்ததை செய்யணும், இப்படி நினைக்கக்கூடியவன் என்ன செய்யறான்? நம்ம பிள்ளைய அறுத்துருவோம், யார் வீட்டு பிள்ளையாவது கொண்டே பலி கொடுத்துருவோம். கடவுளுக்கு கொடுக்கிற பலிகள்லயே பெரிய பலி எதுதான்? மனிதனை கொடுக்கிற பலிதான். சில மதங்கள்ல கடவுளுக்காக ஒருத்தர் தன்னையே பலியாக்கி கொண்டார் என்றெல்லாம் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதனை கொண்டு போய் கடவுளுக்கு பலி கொடுக்கிறது என்கிற ஒரு சித்தாந்தம் உலகத்தில எல்லாம் நிலவி இருக்கிற நேரத்திலே தான் அல்லாஹ் அதை ஒழிப்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். பலி கொடுக்கணுங்கிற எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்கிறது. கடவுளுக்காக பெரிதாக ஏதாவது ஒரு உயிர் பலியை கொடுக்கணும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அப்படி கொடுப்பதாக இருந்தால் நீங்க மனுஷனை பலி கொடுக்க வேண்டாம்,
ஒரு பிராணியை பலி கொடுங்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய மகனை அறுக்க சொல்லி அல்லாஹ் முதல்ல உத்தரவு போடுகிறான். உண்மையில் அல்லாஹ்வுடைய நாட்டு அது இல்லை. நாட்டு அதுவாக இருந்தால் அது செஞ்சிருப்பாங்க, அது நடந்திருக்கும், நடக்க விட்டுருப்பான். அல்லாஹ் பிள்ளையை பலிகொடு என்று சொன்ன எதற்கென்றால் பிள்ளை பலி கொடுக்க போறாரு, நம்மள மாதிரி அவர் பலி கொடுக்க போகிறார் என்று அந்த மக்கள் எல்லாம் நினைக்க வேண்டும். அவர் பலியிடுவதற்காக அழைத்து செல்ல வேண்டும். கடைசி நேரத்தில் இது தப்பு, மனுஷனை கொண்டு போய் கடவுளுக்கு பலி கொடுக்க கூடாது, பிராணியைத்தான் பலி கொடுக்கணும் என்று அல்லாஹ் ஒரு பிராணியை அனுப்பி பலி கொடுத்து காட்டியதால் அன்றைய காலத்தில் நரபலி ஒழிக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை இப்படித்தான். எந்த ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தாலும் ஒரு அழகான அற்புதமான ஒரு வழியில் அவங்க வழியில போய் அதை தடுப்பார். இப்ப அந்த காலத்தில் உள்ள மக்கள் கல்லு, மண்ணு, கழுதை, குதிரை எல்லாத்தையும் கடவுள் என்று வணங்கினார்கள். ஒரே ஒரு இறைவனை அவர்கள் வணங்கவில்லை. இதை நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தார்கள். அந்த மக்களுடைய பாதையில போய் தடுத்தார்கள். எப்படி தடுக்கிறாங்க? ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க, இவன் கல்ல கடவுள் என்கிறான், மரத்தை கடவுள் என்கிறான், மண்ணை கடவுள் என்கிறான், அதை விட நட்சத்திரம் பரவாயில்லையில. அப்ப நட்சத்திரத்தை காட்டி என்ன சொல்றாங்கன்னா ஹாதா ரப்பி, இதான்ப்பா நம்ம இறைவன் அப்படிங்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னா அவங்க ரூட்ல போய் அவங்களை இழுத்து கொண்டு வர்றது, அவங்க ரூட்ல போய் பிள்ளைய பலி கொடுக்கிற மாதிரி போய் ஆட்டை பலி கொடுக்கிறது. அவங்களுடைய ஸ்டைல அப்படிதான் அல்ல அமைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நட்சத்திரத்தை பாக்குறாங்களா, ஹாதா ரப்பி, இது என் இறைவன். நீ வச்சுக்கிற கல்லை விட பரவாயில்லை தானே, ஒரு வெளிச்சமாச்சு வருதா இல்லையா, மண்ணை விட பரவாயில்லை இல்ல, அப்ப எதையோ கடவுள்னு சொல்றீங்களப்பா, இதெல்லாம் விட கொஞ்சம் மேல பாருங்க பாக்குறாரு அவர். அவன் கீழே பார்த்துட்டான் கடவுளை. கடவுளை எங்க பாக்குறான்? கீழே தன்னை சுத்தி இருக்கிறது எல்லாம் கடவுள் என்கிறான். இதெல்லாம் கடவுள் இல்லை, அங்க பாரு மேல பாரு என்று நட்சத்திரத்தை கடவுளுங்கிறாரா. இது பரவாயில்லை அவன் நினைக்கிறான், ஆமா இது பரவாயில்லையே, இதை விட நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த சிந்தனைக்கு வர்றாங்களா. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா நட்சத்திரம் மறைஞ்சிரும். எப்போ நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது. மறைஞ்சு என்ன செய்யறாங்கன்னா மறைஞ்சிருச்ச, மறைஞ்சு அப்படி அவன் கேட்கிறாங்க, அம்மா அவள காலலாஃபிலின், மறைஞ்சிருச்சுன்னு அது கடவுளுக்கு லாயக்கு இல்லை. நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற இப்ப பார்த்தாலும் அதான் கடவுள். அப்ப இந்த நட்சத்திரம் மறைந்து விட்டது என்று சொன்னால் இது கடவுளுக்கு தகுதி இல்லைங்கிறாரா. அவங்க லேசா சிந்திக்கிறாங்க, ஆமா மறைஞ்சா எப்படி கடவுளா இருக்க முடியும். மறுபடியும் என்ன செய்யறாங்க? சந்திரனை பாக்குறாங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் சந்திரனை காட்டி இது நம்ம கடவுள், இது எவ்வளவு பரவாயில்லை, நம்ம கடவுள் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற மற்ற கடவுள்களை விட இது எவ்வளவு பெட்டர்னு சொல்லி செய்யறாரு, ஹாதா ரப்பிங்கிறாரு. அப்ப அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மறைஞ்சவன என்ன செய்யறது, இது கடவுளா இருக்க முடியாது, இது மறைஞ்சு போயிடுச்சு, இப்படி கடவுளா இருக்க முடியும் என்றோன்னு அவங்க கொஞ்சம் சிந்தனை மேலே ஏத்துறாரு. அவங்கள ஒருபடி மேல கொண்டு வர்றாரு, சிந்திக்கக்கூடிய திறனை அவர் அதிகப்படுத்துகிறார். அப்புறம் சூரியனை பார்த்து என்ன செய்யறாங்க, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதாப்பா உள்ளதுல பெருசா இருக்குது, இதான் என் இறைவன், அதிக வெளிச்சம் உள்ளதா இருக்கிறது, சைஸும் பெருசா இருக்கிறது, இதான் நீங்க இறைவன்கிறாங்க. அதுவும் மறைஞ்சிருச்சா இல்லையா? மறைஞ்சதை காட்டு கடவுளுங்கிறோம் மறைஞ்சிருச்சு. அப்ப அந்த மக்களுக்கு சொல்றாங்க, வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இந்த ரூட்ல கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டு இது இல்ல அது இல்ல அது இல்ல அதனோட பலவீனத்தை சொல்லி சொல்லி காட்டி அது கடவுளா இருக்க முடியாது என்பதற்குரிய காரணங்களை விளக்கி விட்டு சொல்கிறார்கள். வஜ்ஜஹத்து வஜ்ஹி, என்னுடைய கவனத்தை நான் திருப்பி விட்டேன், லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த, இந்த வானங்களை எவன் படைத்தானோ, இந்த பூமியை எவன் படைத்தானோ அவனை நோக்கி திருப்பி விட்டேன். முஸ்லிமன், நான் அவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். வமான மினல் முஷ்ரிகீன், நான் அல்லாஹ்வுக்கு அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டேன் என்று சொன்னோன அவனுக்கு ஈஸியா புரிகிறது. எடுத்தருப்புல அல்லாஹ்னு சொன்னா ஏத்துக்கிற மாட்டான் பாருங்க. அவன் ரூட்ல போய் இது கடவுள் அது கடவுள் அது கடவுள் இது எல்லாமே இல்லை, அதான் கடவுள் என்று முதல்ல மேல பார்க்க வைக்கிறார், இன்னும் கொஞ்சம் மேல பார்க்க வைக்கிறார், இன்னும் கொஞ்சம் மேல பார்க்க வைக்கிறார். கடைசியாக சரியான இடத்துல கொண்டு வந்து அந்த சமுதாயத்தை நிறுத்தி விடுகிறார்கள். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு தீமையை தடுப்பதாக இருந்தால் அவனை படிப்படியாக அவனுக்கு அறிவை ஊட்டி அது தவறு என்று புரிய வைத்து அப்புறமேல் அந்த தீமையை தடுப்பார்கள். அது இதுல இருக்கா இல்லையா? ஏன் நேரடியாக சொல்லிட்டு போயிட வேண்டிய, மனுஷனை பலி கொடுக்காத, ஆட்டை பலி கொடு, நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். அவர் ஸ்டைல் அப்படி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாம தான் அந்த ஸ்டைலை கொடுத்தோங்க. தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹிம, இந்த சான்றுகளை இந்த அறிவுபூர்வமான வழிமுறையை நான் தான் இப்ராஹிமுக்கு கொடுத்தேன். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உள்ள வழிமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு தீமை நடக்குமே ஆனால் அதை விட இன்னொன்றை சுட்டி காட்டி
அதன் பக்கம் அவனை மாத்தி அதுக்கப்புறம் ஒரு மாத்தி ஒவ்வொரு படியா மேலே ஏற்றி கொண்டாந்து சரியான இடத்தில் நிப்பாட்டி விடுவார். அப்ப அந்த அடிப்படையில் தான் மனிதர்களை நீ கடவுளுக்கு பலி கொடுக்கணும் எல்லாத்தையும் இருக்கிறது. எல்லா மதத்திலையும் கடவுளுக்காக பலி கொடுக்க வேண்டும், பெருசாக பலி கொடுக்க வேண்டும், நம்மையே பலி கொடுக்க வேண்டும், நம்மை போன்ற ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் இருக்கும் பொழுது அதை விட வேற ஒரு மாற்று பரிகாரத்தை கொடுக்கணும். இந்த எண்ணம் இருக்குதா இல்லையா? அதுக்கு இது செஞ்சுட்டு போ. மனித உயிர் சாதாரணமானதா? மனித உயிர் ரொம்ப மதிப்பு உள்ளது. அல்லாஹ்வுக்காக கூட அழிக்க கூடாது. மனித உயிர்களை அல்லாஹ்வுக்காக கூட இறைவனின் பெயரை சொல்லி கூட அழிப்பதற்கு உரிமை இல்லை. இதுதான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நம்ம இந்த பெருநாளில் படிக்க வேண்டிய ஒரு பாடம். இன்றைக்கு என்ன நம்ம பார்க்கிறோம்? மதத்தின் பெயரால மனித உயிர்கள் பழிவாங்கப்படுகின்றன. இந்த மத கலவரம் நடக்குமையானால் அந்த மதத்திற்காக வேண்டிய மக்கள் அழித்துக் கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு மதத்தவரும் மற்ற மதத்தவர்களை கொன்று குவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உறுத்தல இருக்க மாட்டேங்கிறது. சர்வ சாதாரணமாக காய்கறிகள் நறுக்குவது போல மனிதரை நறுக்குகிறார்கள். பெண்களை கொலை செய்கிறார்கள். சிறுவர்கள் கூட வெட்டி வீசி எறிகிறார்கள். எல்லா மதங்களிலும் இதை பார்க்கிறீர்கள். அப்ப அந்த மத உணர்வு ஊட்டப்பட்டு மனிதனை கொல்லுவது நியாயம் என்று இவர்களுக்கு காட்டப்படுகிறது. அதெல்லாம் அது ஒழிக்குமா இல்லையா? கடவுளுக்காக ஒரு மனுஷனை அர்ப்பணிக்கவே கூடாது என்று சொன்னால் எப்படி நீங்க மனுஷனை கொல்லலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில எச்சரிக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜும் அந்த பெருநாளை சேர்ந்தது தானே. கடைசி ஹஜ்ஜில் என்ன செய்யறாங்க? இன்ன திமாக்கும் அம்பாலக்கும் ஆராலக்கும் ஹராமுன். உங்களுடைய உயிர்கள், ஒருத்தனுடைய உயிர் இன்னொருத்தனுக்கு ஹராம், ஒருத்தனுடைய பொருள் இன்னொருத்தனுக்கு ஹராம். எந்த அளவுக்கு ஹராமு? கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த ஊர்ல மக்காங்கிற புனித ஊரில் நீங்கள் தப்பு செய்வது எப்படி ஹராமோ புனிதமாக இருக்கிறதோ, இந்த மாதத்தில் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, இந்த நாளில் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, அந்த மாதிரி புனிதமானதாக அடுத்தவனுடைய உசுரை மதிக்கணும், அடுத்தவனுடைய பொருளை மதிக்கணும், அடுத்தவனுடைய செல்வத்தை மதிக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்ராஹிம் நபியுடைய பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த ஹஜ்ஜிலே தான் இந்த கருத்தை பதிய வைக்கிறார்கள். புனிதம் நினைக்க வேண்டும். இன்னொருத்தருடைய பொருளை பள்ளிவாசல போய் நம்ம புனிதமா நினைக்கிறோமா இல்லையா? நம்ம வீட்டில் செய்யற காரியத்தை பள்ளிவாசல செய்வோமா? தப்பு செய்வதாக இருந்தா கூட பள்ளிவாசல் செய்வதற்கு பயப்படுவோம். புனித ஆலய காபாவாக இருந்தால் இன்னும் பயப்படுவோம். அப்ப புனிதமான இடங்கள்ல போனால் நீங்கள் எப்படி தப்பு செய்வதை விட்டு ரொம்ப அதிகம் விலகி இருக்கிறீர்களோ அந்த மாதிரி அடுத்தவனுடைய சொத்தா தொடமாட்டேன், புனிதம். அடுத்தவனுடைய உயிரா தொடமாட்டேன், அடுத்தவனுடைய மானமா தீண்ட மாட்டேன் என்று இப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹஜ் பெருநாள் உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். இதை மாத்திரம் சொல்லல, லா தர்ஜிவு பாதி குஃபாரன் யல்ரிபு பாதுக்கும் ரிகாப பாதின். உங்கள ஒருத்தர் அடுத்தவரை கொலை செய்து காபிர்களாக மாறிவிடாதீர்கள். இதுவும் இறுதி பேருரையில், இதுவும் ஹஜ் பெருநாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். உங்கள சில பேரு சிலரை கொலை செஞ்சீங்கன்னா காபிராகி விடுவீர்கள். இஸ்லாத்துக்கு வந்தீங்க, கொலை செஞ்சு காபிரா மாறிடாதீங்க. ஒரு கொலை செய்வது அவ்வளவு பெரிய குற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஹஜ் பெருநாளிலே தான் எச்சரிக்கிறார்கள். இதே ஹஜ் நாளில் தான் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாள்களை பார்த்துவிட்டு வந்திருந்தால் இது எப்படி மீறப்படுகிறது என்று பார்த்திருப்பீர்கள். நேற்று அரபு நாடுகள் எல்லாம் பெருநாள், பல நாடுகளில் நேற்று இதே ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ஆப்கானிஸ்தானத்தில் பள்ளிவாசல்ல கொண்டு வைப்போம். ஆப்கானிஸ்தானத்தில் பள்ளிவாசல்ல கொண்டு கொண்டு வைக்கிறான். யார் வைக்கிறான்? இஸ்லாத்தின் பெயரால் வைக்கிறான். இன்று செய்தி நீங்கள் பார்க்கலாம், நேற்று நடந்தது இன்று செய்தித்தாள்களில் போட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஈராக்கில் மசூதியில் குண்டுவெடிப்பு. அப்ப பல நாடுகளில் பெருநாள் தொழுகையை தொழப்போகிற நேரத்தில் கூட அதுல பெற வேண்டிய பாடம் என்ன? மனுஷ உயிர் உயர்வானது, மனிதனுடைய உயிர் புனிதமானது என்று பாடம் படிக்க வேண்டிய அந்த தினத்தில் போய் மனித உயிர் மலிவானது, அற்பமானது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாது என்று சொல்லி கொன்று குவிக்கிறார்கள். மார்க்கத்தின் பெயரால் கொன்று குவிக்கிறார்கள். இஸ்லாத்தின் பெயரால் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெயர் ஜிஹாத் என்று சொல்லிக் கொண்டு மக்களை கொன்று குவிக்கிறார்கள். அதையும் சில பேர் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய இஸ்லாத்திற்கு செய்கிற துரோகம்! இது ஒருத்தனை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய எவ்வளவு பெரிய பாவம்! இஸ்லாத்திற்கு எவ்வளவு பெரிய இழிவை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஊடகங்களில் மிகைப்படுத்துகிறார்கள், நம்ம சொல்லுகிறோம், மிகைப்படுத்தான் செய்கிறார்கள்.
10ஐ 100ஆக ஆக்குகிறார்கள். உண்மை 10 இருக்கா இல்லையா? அடே 10ஐ 100ஆக எழுதுற உண்மை. மிகைப்படுத்தான் எழுதுகிறான். நம்ம விஷயம் என்று சொன்னால் தண்ணி குடித்து விட்டு எழுதுகிறார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. 10 இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நாள் கிறுக்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாத்தின் பெயரால் இந்த காரியங்களை செய்து நம்மளை எங்கெல்லாம் பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தை எவ்வளவு கீழே தள்ளி விடுகிறார்கள். முஸ்லிமுக்கு வீடு வாடகைக்கு இல்லைங்கிறான், முஸ்லிம கடைக்கு வேலை சேர்க்க மாட்டேங்கிறான், இஸ்லாத்துக்கு வாண்டு சொன்னா எதுக்கு கொள்றதுக்கான்னு கேட்கிறான், குண்டு வைக்கிறாங்க கேட்கிறான். ஒரு பக்கம் தாவா நடத்தி அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல போனால் அதற்கு எவ்வளவு பெரிய முட்டுக்கட்டையை இந்த ஜிஹாத் என்ற பெயரில் சில கிறுக்கன்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இப்ராஹிம் நபியுடைய அந்த வாழ்க்கையில பாடம் இல்லையா? இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் சொன்னார்களே இதே தினத்தில், அதிலிருந்து பாடம் இல்லையா? அப்ப இந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில் தூக்கி எறியப்பட வேண்டும். கொலை செய்வது, உயிரை எடுப்பது என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. அதுவும் குறிப்பிட்ட குற்றங்களுக்கு தண்டனையாக. ஒருத்தன் கொலை செஞ்சிட்டானா கொலைக்கு கொலை நீ செய்யக்கூடாது. ஒரு அரசாங்கம் முறைப்படி விசாரித்து குற்றம் நிரூபித்து விட்டு அதற்கு தூக்கு தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம். அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நமக்கு கொலை செய்வதற்கு எப்ப அனுமதி என்றால், நமக்கு முஸ்லீமுக்கு அல்ல, எந்த மனுஷனுக்கும் எப்ப அனுமதி என்று சொன்னால், நம்மளை கொல்ல வர்றான், திருப்பி அவனை கொல்ல நம்மளை கொண்டுருவான். இந்த தற்காப்புங்கிற ஒரு நேரத்தில் தவிர அது எல்லாருக்கும் உண்டு. அந்த நேரத்தில் கையை கட்டி கழுத்தை கொடுத்துட போக முடியும், அப்படி இந்த மார்க்கம் சொல்லாது. அப்ப நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகவே தவிர தனி மனிதர்கள் கொள்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதோட கொல்றதுக்காக கொள்றோம், நம்மளை கொல்றதுக்கு வர்றாங்கிறதால கொள்றோம். இந்த ஒன்றை தவிர மீதி எல்லா விதமான கொலைகளுமே அரசாங்கம் செய்யணும் மரண தண்டனையாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பல போர்க்களங்களை சந்தித்தார்கள். இதெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு மக்கள் மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கூட்டம். என்ன போர்க்களம்? போர்க்களத்தில் வெட்டத்தானே செய்வாங்க, மாலையா போடுவாங்க. போர்க்களத்தை அப்படி வெட்டினார்கள், இப்படி வெட்டினார்கள், 100 பேரை வெட்டினார், 200 வெட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலை? ஒரு அரசாங்கத்தின் கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, இதுதான் ஜிஹாத். ஜிஹாத்னா என்ன? ஜிஹாத் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் அதை எதிர்த்து வரக்கூடிய தீய சக்திகளுக்கு எதிராக போராட வேண்டும், போரிட வேண்டும். இல்லைன்னா இங்கே உள்ள பெண்களை கொன்று விடுவார்கள், இங்கே உள்ள சிறுவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே உள்ள பொதுமக்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்றுகிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்ப அந்த அரசாங்கம் தற்காப்புக்காக வேண்டியோ அல்லது அவன் தாக்கி அழித்து விடுவான் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாகவோ போர்க்களத்தில் ஈடுபடலாம். இதை மார்க்கம் அனுமதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 வருஷ காலம் இருந்தார்கள். அவர்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படவில்லை, யாரும் படவில்லை. 13 ஆண்டு காலமும் நீங்கள் அல்லாஹ் என்று சொன்னதற்காக சுடுமணல்ல கிடத்தப்பட்டீர்களா? அல்லாஹ் என்று சொன்னதற்கு, இஸ்லாம் என்று சொல்வதற்காக பள்ளிவாசல்கள் தடுக்கப்பட்டீர்களா? அங்க தொழ முடியவில்லை. மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் என்று சொன்னால் கொள்ளுவார்கள். காபாவுக்கு போனால் அடிப்பார்கள், விரட்டி அடிப்பார்கள். இஸ்லாமிய அடையாள நபிகள் நாயகத்தை பார்த்தாலே ஓத. அப்ப எப்படிப்பட்ட துன்பம்? முஸ்லிம் என்று சொல்ல முடியாது, காட்ட முடியாது, நான் அவரை போய் பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு அறிகுறி கிடைத்தால் கூட அவர்களை கொன்று குவித்து விடுவதை ஒரு கொள்கையாக கொண்ட ஒரு கூட்டம். அந்த காலத்தில் சொல்ல 13 வருஷம். எந்த அளவுக்கு 13 வருஷம்? சொந்த நாட்டில் ஒரு மனுஷன் வீடு வாசல் விட்டு போவானா? எதை வேணா விட்டு போவான். வீடு வாசல் சொத்து சுகம் அதை விட்டு போகவே மாட்டான். ஹிஜ்ரத்துன்னு போனாங்க. எதை காட்டுறது? இந்த ஊர்ல வாழவே முடியாது, இனிமே வாழ்ந்தோம்னா ஈமானும் போய்விடும், உயிரும் போய்விடும், நமக்கு எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது என்று சொல்லி அவன் பிறந்த வீட்டை, அவங்க சம்பாதித்து கட்டிய வீட்டை, அவங்களுடைய குடும்பத்தை, அவங்க வாழ்ந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு அகதியா போனான். இன்னொரு நாட்டுக்கு அகதியா போனா என்ன மரியாதை இருக்கும்? சொந்த நாட்டில் மரியாதை உரிமை கேட்கலாம். இன்னைக்கு அரபு நாட்டில் சம்பளத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்களே, அவங்களுக்கு உரிமை இருக்கா? ஓட்டுரிமை இருக்கா? ஒரு உத்தரவு வெளியேற்றிடுவான். வெளிநாட்டுக்கு நம்ம இன்னொரு நாட்டுக்கு நமக்கு உரிமை இல்லாத நாட்டுக்கு போனோமையானால் அவனுடைய தயவில் தான் இருக்க வேண்டி இருக்கும், உரிமையில் இருக்க முடியாது. ஒரு ஆர்டர்ல உங்களுக்கு வெளியேற்ற முடியுமா? இன்று முதல் முஸ்லிம்கள் ஆர்டர் வெளியே போச்சு சொல்ல முடியுமா? இந்தியாவில் சொல்ல முடியாது. சவுதிக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு உத்தரவோட வெளியேற்றுவோம், வெளியே போனாடா இது எங்க நாடு போடாண்டுருவான். அப்ப வெளிநாட்டுக்கு ஒருவன் செல்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அந்த சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் 13 வருஷ காலம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு ஹிஜ்ரத் பண்ணாங்க.
2 தடவை ஹிஜ்ரத் பண்ணாங்க. அபிசினியாவுக்கு போனாங்க, மதீனாவுக்கு போனார்கள். சில பேர் இங்கே போனார்கள், சில பேர் அங்க போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அவர்கள் அந்த ஊர்ல வாழ முடியல. அவ்வளவு உயர்ந்த குலத்தில் இருந்தும் கூட, மக்களுடைய செல்வாக்கு இருந்தும் கூட, தனிப்பட்ட முறையில் அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் இருந்தும் கூட, அவர்களையும் கொல்வதற்கு திட்டமிட்ட பொழுது அவர்களும் ஊரை விட்டு வெளியேறினார்கள். இதுக்கு நிகரான கொடுமை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்துக்கு வாய் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். என்ன துன்பம் அனுபவிக்கிறோம்? சில கலவரங்களின் போது சில துன்பங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் அவர்கள் தினந்தன் அனுபவித்தார்கள், ஒவ்வொரு வினாடி அனுபவித்தார்கள், ஒவ்வொரு நாளும் துன்பம். இந்த மாதிரி வெறுப்போடும் கசப்போடும் அவர்களை கொல்வதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்த சமுதாயத்தில் 13 வருஷம் இருந்தாங்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப வெட்டிட்டு வா, 4 பேர் குத்திட்டு வா, குத்துனா குத்திட்டு வந்துடுவார்கள். ஒண்ணுக்கு 10 கணக்கு தீர்ப்பையா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்று நினைத்து இருக்கிற 10 பேரை கிளப்பி விட்டால் எவன் நிம்மதியா இருக்க முடியாது. செஞ்சாங்களா? முடியாது. வேற வீட்டுக்கு போ, வேற நாட்டுக்கு போ, இந்த நாடே வேணாம் என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களா, அடிக்க சொன்னார்களா? அப்ப இஸ்லாம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? நம்ம ஆட்சி அதிகாரம் இல்லாத வரைக்கும் இப்படிதான் நடந்தார்கள். மதீனாவுக்கு போய் அங்க ஒரு கவர்மெண்ட் உண்டாக்கின பிறகு, ஒரு அரசாங்கம் உண்டாக்கின பிறகு, அங்க மக்களை எல்லாம் காப்பாற்றுகிற பொறுப்பு அவர்கள் தலையில சுமத்தப்பட்ட பிறகு பல போர்களை சந்தித்தார்கள். எல்லா போர்களும் ஆட்சிக்கு முந்தியா பிந்தியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி இல்லாமல் ஆயுதம் ஏந்தினார்களா? ஆட்சி வந்த பிறகு ஏந்தினார்களா? சஹாபாக்கள் ஆயுதம் ஏந்தியது ஆட்சி இல்லாமல் ஆட்சியை வைத்துக் கொண்டா? ஆட்சி வந்த பிறகுதான் ஆயுதம் தூக்க வேண்டும். தற்காப்புக்காக யாரும் சொல்ல தேவையில்லை. நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த விதிமுறையில் உலகத்தில் எந்த சட்டம் கிடையாது. ஒரு பெண்ணை கற்பழிக்க வருகிறான் என்று சொன்னால் அவள் கத்தி குத்தி கொன்று விட்டால் இந்தியாவில் கூட தண்டனை கிடையாது, அவளுக்கு கொலை குற்றம் வராது. தன்னை காத்துக் கொள்வதற்காக செய்யறதுங்கிற தனி விஷயம். அதை தவிர்த்து விட்டு எப்பவாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஆயுதம் ஏந்தோ ஜிஹாதுன்னு சொன்னாங்களா? ஆனால் கத்திக்கிட்டால, ஆனால் அறுவல் எடுத்துட்டு போ என்று சொன்னார்களா? அப்ப இதுக்கு என்ன இஸ்லாமிய கலரு? இதற்கு இஸ்லாமிய கலர் குத்துவதை நம்ம மௌனமாக பார்த்து கொண்டிருந்தால் எப்படி தாவா செய்வீர்கள்? நீங்களாம் யாரா இருந்தீர்கள்? நாங்கள்லாம் யாரா இருந்தோம்? நாங்களும் அந்த ராமசாமியா தான் இருந்தோம், நீங்களும் கந்தசாமியா தான் இருந்தீர்கள். நம்ம யாராக இருந்து வந்தோம்? எந்த காலத்தில் வந்தோம்? இந்த மாதிரியான விஷமங்கள் நடக்காத காலத்தில் விரும்பி காதலிச்சான். ஆஹா, முஸ்லிம் நல்ல ஆள்களா இருக்காங்களே, அண்ணன் தம்பியா இருக்கிறாங்களே, சகோதரத்துவமா இருக்கிறாங்களே என்று நம்ம அப்பன் முப்பாட்டன்மார்கள் நினைத்ததனால்தான் இங்கே வந்தோம். அந்த மாதிரி நினைக்கக்கூடியவனை உருவாக்கணுமா? டேய் போயிடாதே, அவன்கிட்ட சேர்ந்துடாதே, அவனை வீடு கொடுத்துறாதே, அவனை கடையில சேர்த்துறாதே என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கணுமா? நம்மை மிகைப்படுத்தி சொல்ல தனி விஷயம், அது சொல்ல வரவில்லை, அது அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிக் கொள்வோம். நம்ம செய்யறோம் இல்லையா? நம்மள சில பேர் இப்படி இருக்கிறார்களா இல்லையா? அப்ப இது ஹீரோவா நினைக்கிறோம். எவனாவது கிறுக்குத்தனம் பண்ணிட்டான்னு சொன்னா அவன் தான் ஹீரோ, அவன் தான் சமுதாயம், அவன் தான் போராளி, அவன் தான் முஜாஹிது, அவன் தான் ஷஹீது. இதெல்லாம் ஷஹீது. எது? முஸ்லிமே போய் பள்ளியாசல் போய் கொள்றாங்களா ஷஹீது, முஸ்லிமே பள்ளியாசல் போய் அடிப்பாங்க ஷஹீது, அப்பாவியலை கொலை செஞ்சா ஷஹீது, ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வச்சா ஷஹீது, ஆஸ்பத்திரியில் குண்டு வச்சா ஷஹீது. எப்படி ஆயிடுச்சு நிலைமை? அப்ப இஸ்லாத்திற்கு தவறான வடிவம் கொடுக்குறீங்களே, அதற்கெல்லாம் இந்த ஹஜ்ஜி பெருநாள் உங்களுக்கு பாடம் இருக்கிறது. ஹஜ்ஜி பெருநாள் தத்துவம் மனித உயிர் புனிதமானது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. நபிகள் நாயகத்துடைய கடைசி உரை அதை இன்னும் அழுத்தமாக சொல்கிறது. நபிகள் நாயகத்துடைய அந்த இறுதி ஹஜ்ஜிங்கிறாங்களே, அந்த இறுதி ஹஜ்ஜிலே நடந்த அந்த உரையில எத்தனை சொன்னாங்க? வெட்டிக்கிட்டு சாவாத, வெட்டிக்கிட்டு காபீரா போவாத, கொலை செஞ்சு காபீராகாத என்று சொன்னார்கள். முதல் கொலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதலாக ஒரு கொலை நடக்கிறது. ஆதமுடைய 2 மக்கள் மத்தியில சண்டை ஏற்படுகிறது. ஒருத்தன் இன்னொருத்தனை கொண்டுட்டான். அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிவிட்டு மின் அஜ்லி தாலிக கதபனா அலா பனி இஸ்ராயில், இதன் காரணமாகத்தான் இந்த கொலை செஞ்சுட்டான் பாரு, எதுக்கு எடுத்தாலும் கொலை செய்யணும் வந்துட்டான் பாரு, அதற்காகத்தான் கதபனா அலா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நம்ம சட்டமாக்கணும். என்ன சட்டமாக்கணும்? மன் கத்தல நஃப்ஸன் பி கைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. ஒரு மனுஷனை உயிருக்கு உயிர் என்ற அடிப்படையில் இல்லாமல், என்னை கொலை செஞ்சுட்டாங்கிறக்க அரசு சட்டத்தின் மூலமாக இல்லாமல் நீங்கள் கொலை செய்தீர்களே, ஆனால் மனித குலம் அத்தனை பேரையும் கொலை செய்தவனை போல என்று நம்ம விதியாக்கி விட்டான் சொல்லி காட்டுறான். ஃபகன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ,
முழு மனித குலத்தையும் அவன் கொலை செய்வதை போல ஆவான். ஆதமுடைய மகன் ஒருத்தன் கொலை செஞ்சானே, அவன் 3 மனுஷ குலத்தையும் கொலை செஞ்சவன். நீ அந்த வழியில போனேன்னு சொன்னா முழு மனித குலத்தையும் கொலை செய்வன ஆவாய் என்று அவர்களுக்கு சட்டமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு மனுஷனை கொல்வது அனைவரையும் கொள்வதற்கு சமம், மனித குலத்தை கொள்வதற்கு சமம். நமக்கு உண்டாக்க முடியுமா? நான் கேட்கிறேன். அடே, மனித குலத்தை ஒரு ஈய உண்டாக்க இயலுமா? நமக்கு ஒரு எறும்பை உண்டாக்க இயலுமா? மனுஷன் எப்படி உண்டாக்குறது? அவைகள்லாம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை அழிக்கலாம், தேவைக்கு அழிக்கலாம். தேவையில்லாம கூட அதை அழிக்கிறதுக்கு தடை இருக்கிறது. நமக்கு தேவையில்லாம சும்மா போட்டு ஒரு ஆசைக்காக கொள்றது, ஒரு இலக்காக குறிவைத்து பார்ப்பதற்காக கொள்வது, அடுத்து திங்கிறது கொள்ளலாம். நம்ம கேடு செஞ்சா கொள்ளலாம், கொசு கடிச்சா அடிச்சு கொள்ளலாம், பாம்பு கடிச்சா அடிச்சு கொள்ளலாம், ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிடுறதுக்கு கொள்ளலாம். இந்த மாதிரி நோக்கம் இல்லாமல் நம்ம கேடு செய்தால் கொள்ளலாம், நம்ம உணவாக உட்கொள்வதற்கு கொள்ளலாம். இது எல்லாமே உயிரினங்களை கொள்ள அனுமதி இருக்கா? சும்மா போறவர்கள் எந்த அடிச்சு சாப்பிட அனுமதி இருக்குதா? அனுமதி கிடையாது. எறும்பு அழிக்கிற கூட அனுமதி கிடையாது. நமக்கு தொந்தரவு பண்ணாதான் அழிக்கலாம். அப்ப மனுஷ உயிர் அதை விட மலிவா? இப்படி ஆயிப்போச்சா இல்லையா? மனிதனுடைய உயிர் அந்த மாதிரி அற்பத்தில் அற்பமாயிருச்சா இல்லையா? அப்ப முதல்ல நம்ம முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மாதிரியான கெட்ட செயலில் ஈடுபடக்கூடியவர்களை மற்றவங்களை விட நஞ்சா வெறுக்கணும். நம்ம மற்றவர்களே இவர்களால் இஸ்லாத்து கேடு, இஸ்லாமாக்குற வளர்ச்சிக்கு தடை, நிரந்தர நரகத்திற்கு ஆளாகிற செயலை நம்ம சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு அதுல பங்கு இருக்கிறது. இது நிரந்தர நரகத்தில் கொண்டு தள்ளும். கொலை என்பது ஒருத்தன் ஒரு முஃமினை கொலை செய்வானேயானால் அவனுக்கு கூலி நரகம், அது நிரந்தரமாக இருப்பான். இன்றைக்கு இந்த ஜிஹாதுங்கிற பெயர்ல ஆயுதம் தூக்கணும் அம்புட்டு பேருமே கொலை செஞ்ச பட்டியல் எடுத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவங்களோட முஸ்லீம் தான் ஜாஸ்தியா இருக்கிறான். இவங்க முஸ்லீம் அல்லாதவர்களை ஜிஹாதுன்னு கொண்டவர்கள் எத்தனை எடுத்து பாருங்க. அதிகமா கொன்ற எத்தனை பேரா இருப்பான்? ஆப்கானிஸ்தான்ல கொன்றான்னா கொன்றவனும் முஸ்லீம் தான், கொல்லப்பட்டவன் யாரு? அவனும் முஸ்லீம் தான். பாகிஸ்தான்ல கொல்றான்னா கொல்றவன் முஸ்லீம் தான், கொல்லப்படுறவன் யாரு? அவனும் முஸ்லீம். ஈராக்ல கொல்றான்னா கொல்றவன் முஸ்லீம், ஆனா கொல்லப்படுறவன் முஸ்லீம் தானே. அப்ப இவர்களால் கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு ரவுடித்தனத்திற்கு ஜிஹாத் என்று பெயர். ஒரு ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து செய்வது, பணம் பறிப்பது, பேர் வாங்குவதற்காக வேண்டி இப்படி ஒரு பெயரை சுமத்தி கொண்டு இது எவனா தட்டி கேட்டன்னு வைங்களேன் அவனையும் குறி வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு சிந்தனை என்ன செய்கிறார்கள்? வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது. தெளிவா தெல்லத் இஸ்லாத்தினுடைய கருத்தை அஞ்சாமல் போட்டு உடைக்க வேண்டும். ஃபஸ்தாபிமா தூமர், உமக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதை போட்டு உடை என்று அல்லாஹ் திருமறையிலே கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான் என்றால் அதை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும், தைரியமாக சொல்ல வேண்டும், துணிந்து சொல்ல வேண்டும். இது போன்ற கேடு கட்டவர்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இறங்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. அப்ப எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மார்க்கம் உனக்கு அனுமதிச்சிருக்கா, அதிகாரம் கொடுத்திருக்கா? நீ அரசு ஜனாதிபதியா? நீ பிரசிடண்டா? எந்த அடிப்படையில் நீங்க ஆயுதத்துக்கு போர் செய்றீங்க? அரசாங்கத்தின் அனுமதி இருக்கிறது. அரசு இல்லாமல் போர் இல்லையே, அரசு இல்லாமல் ஆயுதம் தூக்க முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையையும் இந்த ஹஜ் பெருநாளுடைய பாடமாக படித்துக் கொண்டு ஒவ்வொரு ஹஜ் பெருநாளையும் வேற வேற பாடங்களை படித்திருக்கிறோம். முக்கியமா படிக்க வேண்டிய இந்த பாடத்தை படிக்கல. மனித உயிர் புனிதமானது, கடவுளுக்காக கூட பலியிடக்கூடாது, கடவுளுக்காக கூட கொல்லக்கூடாது, மதத்துக்காக கூட யாரையும் கொல்லக்கூடாது. அதுல கூட எல்லாம் என்ன செய்யணும்? யுத்தத்துல கூட சண்டைக்கு போறீங்க, நாங்க வரலன்னு கையை தூக்கிட்டான்னு சொன்னா சண்டையை நிறுத்துங்கிறான்ல. யுத்தத்துக்கே போயிட்டோம்ங்க, போய் நம்ம கை ஓங்குது. ரெண்டு அரசாங்கம் தான், முஸ்லிம் அரசாங்கம், இன்னொரு அரசாங்கம். அவர்கள் விலகிக் கொள்வார்களே ஆனால் ஃபலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன், அக்கிரமம் செஞ்சவனுக்கு எதிராக நம்ம சண்டைக்கு வந்திருக்கிறோம். நீ விலகிக்கிட்டியா விட்டுருவோம், ரிவர்ஸ் ஆயிரும். அப்ப யுத்த காலத்தில் கூட அவன் நான் சண்டைக்கு வரல என்று சொல்லிவிட்டானே ஆனால் அதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். போர்க்களத்தில் கூட பெண்களை கொள்ளாதீர்கள், சொல்ல போனா கொள்ளலாம். ஏன் அவன் போருக்கு வந்தா? நம்ம லாஜிக் படி பார்த்தோமே ஆனால் அவ எதுக்கு போருக்கு வர்றா? போர்க்களத்திற்கு பொம்பளை வர்றான்னு சொன்னா அவளுக்கு அந்த வெறி இருக்குன்னு அர்த்தம். நம்ம அறிவு கொள்ளலான்னு சொன்னாலும் அல்லாஹ்வுடைய வேணாங்கிறாங்க, விட்டுற வேண்டியதான். போர்க்களத்தில் கூட பெண்களை கொள்ளாதீர்கள், முதியோர்களை கொள்ளாதீர்கள், வெற்றி பெற்று விட்டீர்களே ஆனால் பிற மதத்தினுடைய மத குருமார்களை கொள்ளாதீர்கள். வெற்றி பெற்று கோபம் வரும், எதுக்கு? புட்டி சாமியார் ஆட்டுறா, அவனை பாதுகாப்பு ஆட்டுறான், அந்த மாதிரியான ஒரு சிந்தனை வரும். செய்யாதீர்கள். அங்க உள்ள மரஞ்செடிகளை வெட்டாதீர்கள். போர்க்களத்தில் கூட, போர்க்களத்துக்கு போயிட்டா ஒரு நாட்டை ஜெயிச்சிட்டான்னு சொன்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? இருக்கிற பயிர் பச்சையெல்லாம் போட்டு அழிப்பாங்க, யானை விட்டு கலக்கி குடித நீர்லாம் வீணாக்குவாங்க, நாசமாக்குவாங்க. எது? ஜெயிச்சதை காட்டுறதுக்காக வேண்டி தெருவில் ஆட்டம் போடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை, இதே மக்கா வெற்றி கொண்டார்களே. எப்படி வெற்றி கொண்டார்கள்? ஏதாவது ஒரு துரும்பு அசைச்சாங்களா? இல்ல.
அனைவரும் மாலை உரையில் போட்டவர்களாக வாருங்கள். ஒரு கத்தி இல்ல, ஒரு ரத்தம் இல்ல, உள்ள நுழைகிறார்கள். ஒரு அரசாங்கம் உள்ள நுழைஞ்சு அவன் எப்படி பயந்து செத்துருப்பான்? மாடி அடிச்சிருக்கோம், உதச்சிருக்கோம், இத்தனை ஊரை கொண்டிருக்கிறோம், இந்த ஆள் உள்ள வர்றாரு, என்ன ஆகுமோ தெரியலையே, அவ்வளவு கொடுமை பண்ணிருக்கான். அவன் செஞ்ச கொடுமை, மக்காவா செஞ்ச கொடுமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள பெரிய வீர பெரிய படையோடு உள்ள வருகிறார் என்ற உடனே, எதிர்த்து போரிட சக்தி இல்லை என்ற உடனே அவன் அன்னைக்கே செத்திருப்பான். அவ்வளவுக்கு மனசால் சாவுற அளவுக்கு அவ்வளவு கொடுமை செஞ்சிருக்கிறான். டே முகமது பிடிச்சாருன்னா கடும் பிடிப்பாரு. நம்ம அவ்வளவு பண்ணிருக்கிறோம். அவருக்கு சொத்து பத்தெல்லாம் எடுத்து ஊரை விட்டு விரட்டி விட்டுருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை அப்பாவிகளை கொலை செஞ்சிருக்கிறோம். பொம்பளை கூட பார்க்கவில்லை என்றெல்லாம் நினைப்பான எவ்வளவு பயம் இருக்கு. சும்மா சாதாரண எந்த யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. சும்மா மௌன ஊர்வலம் நடத்துவாங்க, அஞ்சலி நடத்துவாங்களே, அந்த மாதிரி யாருக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம அவர்களாக உள்ள போகிறார்கள். அந்த இணை வைப்பு சின்னங்களை எல்லாம் காபாவில் அகற்றுகிறார்கள், அங்க போய் தொழுகிறார்கள். யாருக்கு எதுவுமே செய்யவே இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை கற்றுத்தந்த, ஆனா நம்மளா இருந்தா நினைச்சிருப்போம் சரியான சந்தர்ப்பம் பழிவாங்க நேரங்க. நம்ம அப்படி நம்ம அல்லாஹ் அடிப்படையா உணர்ச்சி அடிப்படையில் முடிவெடுக்கிறோம். அல்லாஹ் ரசூல் விரும்புற அடிப்படையில் முடிவெடுக்கவில்லை. இப்படி செஞ்சதால் ஒட்டுமொத்த மக்களையும் வந்துட்டாங்க. முதல்ல நிலத்தை வென்றெடுக்கிறாங்க, அவர் மக்களை வென்றெடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு மக்களை வென்றெடுக்கிறாங்க? அபூஜகளுடைய மகன் வரைக்கும், அபூஜகளுடைய மகன் இக்ரிமா வரைக்கும் இங்க வந்து சேர்றாரு. அபூஜகள் மகன் கொண்டிருந்தா, அபூஜகளுடைய மகனாச்சின்னு அவர் போய் இக்ரிமாவை கொன்று இருந்தா இஸ்லாம் வந்திருப்பாரா? அபூ சுஃபியான் வந்திருப்பாரா? பெரிய பெரிய தலைகள்லாம் இஸ்லாத்தை தழுவுது. ஆனால் அவர்களாம் கொல்லப்பட வேண்டியவர்கள். நம்முடைய பார்வையில் பார்த்தால் அவங்க செஞ்ச அநியாயத்திற்கு அன்றைக்கு கொன்று குவிக்கப்பட வேண்டியவர்கள். அனைவருக்கு மன்னிப்பு வா, எவனே ஒண்ணு செய்ய மாட்டான். இது இஸ்லாம். இப்படியான ஒரு மார்க்கத்தை கையில வைத்துக் கொண்டு இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லி, இதன்பால் மக்களை நீங்க அழைத்து பாருங்கள். சிறுபான்மையினருக்கு பயப்படுறீங்க, அதை மாத்தணுமா இல்லையா? எப்படி மாத்துறது? சிறுபான்மை எப்படி மாறு? அவங்க வந்தா தான் மாறும். ஒருத்தனை கொன்னா கூட மாறாது, கொன்னா ஒண்ணுதான். ஒருத்தன் வந்தான்னு சொன்னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், அதெல்லாம் வழங்கிக்கிறங்க. ஒருத்தனை கொன்றீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் மைனஸ் ஆகும். ஒருத்தனை கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்க மைனஸ், இங்க பிளஸ், அங்க ஒண்ணு குறைஞ்சு இங்க ஒண்ணு கூடும். அப்ப நீங்கள் இஸ்லாத்தை வளர்க்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குமே ஆனால், சிறுபான்மையா இருக்கணும் பயமா இருக்குமே ஆனால், இன்னும் இணங்கி போங்கள், இன்னும் நெருங்கி போங்கள், இன்னும் இஸ்லாத்தை சரியாக சொல்லுங்கள். நம்ம தான் மெஜாரிட்டி. ஒண்ணுமில்ல, இந்தியாவில் 20 கோடி மக்கள் எப்படி வந்தோம்? சும்மா வந்துட்டோம். அது மாதிரி வரமாட்டானா அவன்? உங்க அப்பா மாட்ட வந்த மாதிரி வருவானா வரமாட்டானா? அத்வானி இஸ்லாத்துக்கு வந்து ஆச்சரியமா? என் மோடி இஸ்லாத்துக்கு வந்து ஆச்சரியமா? மோடியை விட அப்பெல்லாம் வந்திருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் வந்திருக்கிறார், மோடிக்கு அப்பன். அபூ சுஃபியான் வந்திருக்கிற, எல்லாம் வருவார்கள். அப்ப நீங்கள் அவர்கள் செய்யும் பொழுது பதிலடி கரெக்டா கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய செயல் இஸ்லாத்தில் உள்ள நின்று இருக்க வேண்டும், இஸ்லாத்துக்கு வெளியே நின்று செய்யக்கூடாது. இஸ்லாமிய வழிமுறைக்கு சட்டத்திற்கு உட்பட்டு நம்முடைய செயல்பாடுகள் பதிலடி கூட அமைந்திருக்க வேண்டும். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாகவும், இந்த ஹஜ் பெருநாளுடைய பாடத்தை சரியான முறையில் படித்துக் கொண்ட நன்மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்